தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க தொகுதியின் வேட்பாளரான செந்தில்குமார் அவர்களுக்கு கூட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளரான செந்தில்குமார் அவர்களுக்கு கொட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் என்ன சொன்னார்னா, இந்த எனக்கு எந்த பதவி ஆசை இல்லைங்கிறார் கலைஞர். நல்லா புரிஞ்சுக்க, எனக்கு எந்த பதவி ஆசை இல்லை. பதவி ஆசை இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய கட்சி கூட்டணி கட்சியை விட்டுற வேண்டியதான காங்கிரஸ். எதற்காக பதவி ஆசை? 6வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுங்கிறீங்க. ஆக எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடக்குதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு மதுக்கூரே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த ஏரியா பூரா பட்டுக்கோட்டையெல்லாம் நல்லா இருக்குங்கிறக்காக கொள்ளையடிச்சுட்டு இருக்கீங்க. ஏழை மக்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறீங்க. ஆனா 2 ஏக்கர் நிலம் என்ன சொல்றாரு? என்கிட்ட இல்ல. அப்படி எப்படி இல்ல? உங்களுடைய மந்திரி புள்ள, உங்களுடைய எம்எல்ஏ, உங்களுடைய மாவட்ட, உங்களுடைய வட்டச்சில, உங்க பிள்ளைங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கிட்டத்தட்ட 3000 ஏக்கரை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இந்த 3000 ஏக்கரை அப்ப 32 மாவட்டம் இருக்கு. பிரிச்சு வச்சிருந்தால், பிரித்து கொடுக்கணும்னு நினைச்சு கலைஞர் நினைச்சிருந்தால் எத்தனை பேர் கொடுத்திருக்கலாம்? அந்த நாட்டில் ஏழைகள் இல்லாம ஆயிருக்குமே. மஞ்சள் துண்டை தூக்கி எறியணும். நீ உண்மையிலே நாஸ்திகவாதி என்னங்கிறது தெரிஞ்சிடும். அவருக்கு பயம். மஞ்சள் துண்டை தூக்கிவிட இப்பவே தோக்கிற மாதிரி இருக்குன்னு கெட்டனார் என்ன பிடிச்சிக்கிறேங்கிற பயம். சிறப்பு கல்லை தூக்கி எறியுங்கள், அதற்கு பயம். அப்புறம் எதற்காக நீங்க பெரியாரு சீடன் இன்னும் சொல்றீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல 5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். கட்சி ஆரம்பிச்சேன், மஞ்சள் துண்டை போடுற, ஏங்க சிகப்புகள் மோரம் பதிலே சொல்லாம அதை விட்டு வேற பதிலா பேசிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன நீங்க பாக்குறீங்க? சன் டிவியும் கலைஞர் டிவியும் தப்பா சொல்லுது. நான் பயப்படல. சன் டிவிக்கு என்ன பயம் என்றால்னா, சுமார் மாசத்துக்கு 450 கோடி ரூபாய் கேபிள் டிவியில மாத்திரம் வருமானம் வருது. மக்களே, ஒரு 5500 கோடி அவருக்கு வருஷத்துக்கு வருது. அந்த வருஷத்துக்கு 5500 கோடி, 5 வருஷத்துக்கு 25000 கோடி. இந்த 10 வருஷமா அவர் சம்பாதிச்சுக்கிறது 50000 கோடி. பாருங்க உங்க காசு எப்படி போயிருக்குன்னு பாருங்க மக்களே. ஆக இப்போ ஒரு 5 வருஷம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. ஆகையினாலதான் இது யாரு இப்படி இந்த மாதிரி கேபிள் டிவி எல்லாம் நம்மள, அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பூச்செல்ல சொல்லிட்டார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் முறையாக அரசாங்க கேபிள் ஆக்கப்படினா பயந்துட்டாங்க. நம்ம வருமானம் போயிருமே, என்னடா பண்றாங்கன்னா இதுக்கு என்ன பண்றது? விஜயகாந்த் தான் மூல காரணம். இந்த விஜயகாந்த் தான் முதலே சொன்ன, எங்களுக்கு திமுக கட்சி கூட்டணியில சேரு, இல்லாட்டி தனியா நில்லு. தனியா நின்று கூட்டணி சேர்ந்தாலும் அவங்களுக்கு கொண்டாட்டமா இருந்தது. இப்ப நான் அதிமுக பக்கம் வந்தாலும் அவங்க திண்டாட்டம் ஆயிட்டாங்க. அதனால விஜயகாந்த் எப்படியாவது காலி பண்ணணும், விஜயகாந்த் பேரை டேமேஜ் பண்ணணும், விஜயகாந்த் அசிங்கப்படுத்தணும். அதுக்கு கலைஞர் டிவியும், ஜன் டிவியும், தினகரனும், குங்குமம், அப்படி எல்லா பத்திரிகையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் அதுக்கெல்லாம் கவலைப்படுறேன். ஏனென்றால் மடியில கலர்ந்தாதான் வழியில பயப்பட. நான் நடிகனாக இருக்கும்போது சன் டிவிக்கு பயப்படலாம், பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன். டாப் 10 ஒருத்தர் கால் மேல காலை போட்டு இப்பதான் எடுத்திருக்காரு. முன்னாடி டாப் 10 கால் மேல காலை போட்டு அவங்களுக்கு வித்தா அது முதல், வைக்கலன்னா அது 5வது 7வது 10வது வேகமா 4 வாரத்துக்குள்ள அந்த படத்தை கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா நீங்க ஒரு உதாரணம், நீங்க பழச நினைச்சு பாருங்க. இவர் அலைபாயுதே படமும் கண்டு கொண்டேன் வாங்கிடலாம். அது 2 1வதுல நிக்கிறோம். வல்லரசு 3வது நிக்கிறோம். வல்லரசு வாங்கினது ராஜ் டிவி முதல்ல. ஆக இப்படித்தான் மக்களை ஏமாத்துறது. அதே மாதிரி சண்டி இன்னொரு ஏமாத்து வேலையும் காட்டாரு. நாங்க சினிமால பாத்தீங்கன்னா முன்னாடி ஓடி வரும், பின்னாடி ஓடுற மாதிரி காட்டுறோம். அது எப்படி காட்டுறாங்க? அதான் ட்ரிக்கு. பின்னாடி பார்க்காம ஒண்ணு நாங்க விழுந்துட மாட்டோம் தொப்படின்னு, அதெல்லாம் காட்டுறல.
அதே மாதிரிதான் இந்த அதிமுக விஜயகாந்த் கொடி இறங்குறாரு, இப்படி ஏறுற கொடி இறங்குற மாதிரி காட்டலாம் சினிமால. இப்படி முன்னாடி ஓடுறது பின்னாடி ஓடுற மாதிரி காட்டுறாங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாமே ஏமாத்து வேலை. சரி, இவங்க சன் டிவி சொல்றாங்க யோகியன் யோகியன். எதற்காக இவங்களுக்கு கேபிள் டிவி எங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அரசாங்க கேபிள் ஆக்கிறாங்க, பயப்படுறாங்க. பயந்துகிட்டு தான் இவ்வளவு வேலையும் பண்றாங்க மக்களை அவங்க. ஆனா அவங்களுக்கு என்ன, விஜயகாந்த் டேமேஜ் பண்ணு, விஜயகாந்த் என்னென்ன சொல்லி எப்படி இப்படி பண்ணலாம், கேபிள் டிவி இல்லாம போகணும், என்னென்ன பண்ணிக்கலாங்கிற வரிசையாக விஜயகாந்த் டேமேஜா என்ன சொல்றது. விஜயகாந்த் ஒருத்தன் தான் திமுகவுக்கு சேருவான். நான் கற்பனை பண்ணேன், எங்க தாத்தாட்ட பேசுறேன், எல்லார்ட்டையும் பேசுறேன். அழகிரி நான் அவ்வளவு பணம் கொடுத்துறேன், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்த முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரே நேரம் தமிழ்நாடு கூட உணவுத்துறை போலீஸ் வச்சு பரப்பி விட்டாங்க. காசு கொடுத்தாரு, காசு கொடுத்தா, காசு கோடி வந்தா வாங்கிட்டாரு, இந்த இப்ப வாங்கிட்டாரு, இந்த 500 கோடி வாங்கிட்டாரு, 1000 கோடி வாங்கிட்டாரு. எவ்வளவு பில்டப் பண்ணாங்க அப்பா. 2000 இருந்து பண்ண பில்டப் அடேங்க அப்பா. 2011 வரைக்கும் பில்டப் பண்ணி பார்த்தேன். நான் யாரோட கட்சியில சேர்ந்தேன், நான் என்னுடைய மானசீக குருவான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி நானும் மந்திரி சபையில இடம் கேட்கல, அது கேட்கல, இவங்களால ஒரு கற்பனை. அப்படி இல்லாட்டி எனக்கு அதிமுக கட்சிக்கு சண்டை, 2 பேரும் ஒரே முடியா. நாங்க ஆளாருக்கும் சுத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு இருக்கிற கொஞ்ச நாள். நீங்க சுத்தினா மாத்திரம் பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி நாங்க செஞ்சா சரியில்லையா? என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில இருக்கோம், போறோம். ஆக இவங்களா ஏதாவது ஒண்ணு உடனே இவர் இருக்கிற கட்சிக்காரங்களாம் நாங்க தலைவர்கள்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டோம். தலைவர்கள் நீங்க மேல இந்த பாரு, தொண்டர்கள் நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம் பாரு. சொல்லுங்க பாரு. நீங்க பணத்தை நம்புறீங்க, நான் மக்களோட மனசை நம்புறேன். அவங்களை நம்பிதான் நான் வரேன். எவ்வளவு கோடி நான் நினைச்சு பார்த்தாலும் கிடைச்சிருக்கேன், அத்தனை கோடி. நல்ல நல்ல ஸ்விம்மிங் பூல எத்தனை வீடு கட்டியிருப்பேன், எவ்வளவு நான் பாட்டு சுகமா இருந்திருக்கேன். இல்லை, என்னை நம்பி இருக்கிற என் தொண்டர்கள், என் மக்கள், அவங்களுக்கு துரோகம் பண்ண நான் நினைக்கல. மக்கள் உங்களுக்கு துரோகம் பண்ண நான் நினைக்கல. துரோகம் பண்ண நான் நல்லா இருக்க மாட்டேன். பாருங்க, நான் கொஞ்ச நாள் அவங்க என்ன பாடுபட போறான்னு பாருங்க. நல்லா இருக்கே மேடம். உங்களை ஏமாத்திருக்காங்க. 2 ஏக்கர் நிலம் கொடுக்கிறேன்னு ஏமாத்துனாங்களே. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். மக்களை உங்களுடைய வேட்பாளரான செந்தில்குமார் அவர்களுக்கு கொட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டு வரவேற்பு கொடுத்து அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சின்னமான கொட்டு முரசுக்கு வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்கள், நன்றி. பேரன்பு கொண்டா பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிழம் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, காரைக்காலின் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி கூட்டணி நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர், நம்முடைய வேட்பாளர், அனைவரின் வேட்பாளர் அசனா அவர்களுக்கு கொட்டும் முரசனத்தில் வாக்களித்து அவர் ஜெயிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது உங்களுக்கு கிடைக்க போற முதலமைச்சரும் நல்ல முதலமைச்சர், எல்லாரும் நல்லவர். அவருக்கெல்லாம் அசனா வேலை பார்க்கிற அசனா இந்த தொகுதிக்கு சீரும் சிறப்பாக செய்வார். ஆக ஒரே நேரத்தில் 2 பேர் கிடைக்கிறது மிகப்பெரிய அதிசயம். இந்த அதிசயம் இங்க காரைக்கால் நடந்திருக்க நினைத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரைக்காலின் பிரச்சனை எங்கேயுமே குடிதண்ணீர் கிடையாது. ஆக குடிதண்ணீர் பிரச்சனைக்காக நிச்சயமாக என்ஆர் அவர்களும் சரி, நிச்சயமாக உடனடியாக தீர்வு காண்பார். அதே மாதிரி இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆனா ஹாஸ்பிட்டல்ல மருந்து இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல மருந்து இல்ல. இன்னைக்கு இந்த மக்களை காப்பாற்றதான் ஒரு அரசாங்கம் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற காங்கிரஸ் கட்சியோ இந்த மக்களை காப்பாற்ற தவறி விட்டது. ஆகலாம் உங்களுடைய பழைய முதலமைச்சர் சொல்ற அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அவரை ரங்கசாமி அவர்களை திரும்ப முதலமைச்சராக கொண்டு வரும்போது இந்த குறைகள்லாம் உங்களுக்கு இருக்காது. மக்கள் அந்த குறைகள் இல்லைன்னா அவருடைய கூட்டணி கட்சி எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பாடம் போட்டுன்னு காங்கிரஸ் கட்சிக்கு காட்டுங்க. அதே மாதிரி மக்களே, நேரு மார்க்கெட்டா அது எப்படா இடிஞ்சு விழுங்குற மாதிரி இருக்கு. காத்து இன்னும் ஓங்கி அடிச்சா பொத்துன்னு விழுந்துரும்.
அதையும் சரி செய்து கொடுக்க இந்த அசனா அவர்கள் போராடி நிச்சயமாக வாங்கி கொடுப்பார் என்று சொல்லி, அதாவது இந்த ஆட்சியில தீபாவளிக்கு இலவசம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க, பொங்கலுக்கு இலவசம் இதுவரைக்கும் கொடுக்கல மக்களை. இதுதான் இவருடைய செயல். காங்கிரஸோடது எப்பயுமே பாத்தீங்கன்னா சொல்றது ஒண்ணு சேர் ஒண்ணு செய்ய மாட்டாங்க, ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. பாண்டிச்சேரி என்றால முற்றுப்புள்ளி கிடைச்சது. எங்கும் இளைஞர்களுக்கு வேலை கிடையாது, இங்கே கிடையாது, இந்தியா பூரா வேலை இல்லை. அப்ப அது குறிப்பா பாண்டிச்சேரி அது காரைக்கால் குறிப்பா இல்லைன்னா என்ன என்ன இன்னும் என்ன ஊரு அவ்வளவு மோசமான ஊரா கிடையாது. மக்கள் வேலை கொடுக்கலாம், வேலை உற்பத்தி பண்ணலாம். அதே மாதிரி இல்லைங்க, மீனவர்கள் 1000 தானோ 1000 பிரச்சனை பண்ணுங்க, துறைமுகம் கொடுங்க. கொடுத்தா என்ன தப்பா? எந்த இடத்துல கேட்கறாலும் அந்த இடத்துல கொடுங்க. சில இடத்துல வீம்புக்காக துறைமுகம் கேட்கறீங்க. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி பெற நிச்சயமாக அசனா அவர்களுக்கு குட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும், குட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் அசனா அவர்களுக்கு குட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும், குட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களை நிச்சயமா அந்த காரைக்கால் மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அசனா எந்த விதத்திலும் துரோகம் செய்ய மாட்டார், நல்லதுதான் செய்வார் என்பதை அடித்து சொல்லிக்கொண்டு, என் ரங்கசாமி அவர்கள் நிச்சயமாக நல்ல முதல்வர் உங்களுக்கு கிடைக்கிறதால் நிச்சயமா அசனா அவர்கள் போராடி என்னென்ன தேவையோ அதற்கு அவரிடம் வாதாடி, போராடி இல்லை வாதாடின்னு கூட வைத்துக்கலாம், வாங்கி நிச்சயமாக காரைக்காலை செய்ய வேண்டிய உதவிகளை செய்வார். ஆகையினால் இந்த தேர்தலில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுடைய வேட்பாளர் அசனா அவர்களுக்கு குட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டு வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மயிலாடுதுறையில் எனக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வேட்பாளர் அருட்செல்வன் அவர்களுக்கு குட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் அருட்செல்வன் அவர்களுக்கு குட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும், குட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர் அருட்செல்வன் அவர்களுக்கு குட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களை, இந்த சன் டிவில சும்மா சும்மா புறக்கணி நான் என்ன கேட்கிறேன், எனக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போய் சேர ஒரு பிரச்சனை இல்லை. பண்ருட்டி ராமச்சந்திரன் உட்கார்ந்துருக்க, நான் என்ன சொல்றேன், இதை மட்டும் தானே போடுறீங்க உங்க டிவில. நேத்து சோனியா காந்தியும் கலைஞர் உட்கார்ந்து இருந்தாங்களே, ரொம்ப நட்பு பின்னாடி சிபிஐ ரைடு விடுறாங்களே, ஏன்னு கேட்டீங்களா? அதை சன் டிவி சொல்லணும், நான் கரெக்ட். சன் டிவியோட வருத்தம் என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிற கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு 25,000 கோடி போகுது, வருஷம் 5,000 கோடி, 25,000 கோடி போறதுனாலதான் என் மேல காண்டு வச்சு என்னவே இது பண்றேன். நான் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஆனா அவங்களுக்கு பதில், நான் இதுக்கு கூட பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சொல்லணுங்கிறக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி சில ஊருக்கு வரலாமாங்க, நான் சில ஊரை நான் கட் பண்ணிட்டு வரேன். எல்லா ஊருக்குன்னா இன்னைக்கு காரைக்கால ஒரு வேட்பாளருக்கு தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு 7-8 வேட்பாளர் நான் எப்படி சந்திச்சு பேசினேன். ஆக இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இவங்க சொல்றாங்கன்னு நான் அதெல்லாம் ஃபீல் பண்றது. ஏனென்றால் என்னை பத்தி மக்களுக்கு தெரியும், மக்களை பத்தி எனக்கு தெரியும். இவங்க கருத்து கணிப்புல போட்டாங்களே, சும்மா சற்று முன் கிடைத்த செய்தி, சற்று முன் கிடைச்ச செய்திம்பாங்களே, அன்னைக்கு திமுக சப்போர்ட்டா இருந்தா போட்டாங்க, இன்னைக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் இதுவரைக்கும் போட்டாங்களா? கலைஞர் டிவியோ இல்ல சன் டிவியோ போட்டு எதுவுமே கிடையாது. இவங்களுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாமே இந்த 13ஆம் தேதி வரைக்கும், இல்லைன்னா மே 13 வரைக்கும், வேற அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நான் கூட 2 நாளைக்கு முன்னாடி என்னை பார்த்தாங்க, மதுரையில வாங்க, நான் கேட்டு பாக்குறேன் எல்லாத்தையும். ஏன்னா எல்லாரும் இந்த பெர்மிஷன் தான், அடுத்து பெர்மிஷன், அடுத்து வரிசையா கட்சிக்காரவங்க பெர்மிஷன் இல்லைங்க,
பாருங்கும்போது நான் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லா மக்களுமே நான் பார்க்கணும். அங்க போனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு தான் ஓட்டு கேட்க போறேன். இங்க இருந்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கூட்டணி கட்சிகளுக்கு தான் நான் ஓட்டு கேட்க போறேன். எங்க கேட்டாலும் ஒண்ணுதானே. திருச்சி எழுதுறதுக்குன்னு 2-3 பத்திரிகை இருக்கு. தினகரன், குங்குமம், அவங்களுக்குன்னு சில பத்திரிகை எழுதிட்டு போங்க. நான் எதுக்குமே கவலைப்படணும். இந்த சன் டிவிலே அப்பவே டாப் 10 என் படத்தை வந்து என்னைக்கும் சொல்ல, நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். நீ என்னமா பண்ணிட்டு போ, மக்கள் இருக்காங்க. நீ மக்கள் இவ்வளவு பேர் இந்த இடத்துல அவுட்டர்ல இப்படி கூட்டுறாங்கன்னா என்ன காரணம்? நாம எல்லாருமே ஒற்றுமையோட இருக்கோம். இவங்க பிரித்து சதறான பார்க்கணும். அதாவது இவங்க எப்படிப்பட்டவன் பார்த்துக்கங்க. காங்கிரஸ்ல ஐவர் குழுன்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அவங்க அறிவாலயத்துக்கு கீழே உட்காந்து தொகுதியை பிரிக்கிறாங்களா கலைஞரோட உட்காந்து. மேல சிபிஐ குழு குடும்பத்தை பிரிக்குது. இதுதானா பிரிச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க? இதுதான் உங்களுடைய வல்லலா? இதுதான் உங்களுடைய கூட்டணி தர்மமா, கூட்டணி லட்சணமா? எங்களுடைய கூட்டணி தர்மம் நன்றாக இருக்கு, அதுல ஒன்று எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி பிரிச்சால்தான் உங்க மே 13 தெரியுமில்ல, ஓட்டு குத்துல தெரியுமே. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கூட்டணி கட்சி ஜெயிக்குதா இல்லைன்னு பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. எங்க கூட்டணி நன்றாக இருக்கு, அதுல எந்த விரிசலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கிற மாதிரி விரிசல் எல்லா பக்கம் ஓட்ட உடசல். இந்த ஓட்ட உடசல சும்மா அப்படி மேலோட்டமா ஒரு வெயில் அடிச்ச டொப்பு டப்புன்னு ஊந்துக்குற அந்த மாதிரி மேலோட்டமா தான் ஒட்ட வச்சிருக்காங்க இவங்க கூட்டணியை. இவங்க சும்மா பேசுறாங்க. இந்த ஊர் விஜயகாந்த் பாருங்க, நீ பேப்பரை பிரிங்க விஜயகாந்த், டிவியை பிரிங்க விஜயகாந்த், எதை பிரிங்க விஜயகாந்த் தான் டார்கெட். எனக்கு அதை பத்தியும் இல்ல. விஜயகாந்தை ஒளிகன் சொன்னாலும் வாழ்கன்னு சொன்னாலும் அது விஜயகாந்தை பத்தி தானே. எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு விஜயகாந்த் பாப்புலர் ஆகிறது நினைச்சு எனக்கு சந்தோஷம். காசு கொடுத்த ஒன்னும் பப்ளிசிட்டி இல்லை, நல்லா வருது, வரட்டுமே, அது வாழ்ந்து வந்துக்கிட்டு நம்ம ஏன் கெடுக்கணும். அதனால இதெல்லாம் பயப்படல மக்களே. உங்களுக்கு என்ன, உங்களுடைய உரிமைகள் என்ன, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை அருட்செல்வன் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர், பொதுச் செயலாளரும் நிச்சயமாக உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். இது தப்பா அவங்க நினைச்சுக்கிறது. எதையோ ஒண்ணு விஜயகாந்த் சொல்றாரு, வார்த்தை தடுமாற்றம் என்பது தேசிய ரோட்ல போய் நடக்கும் தடுக்கி விழுகிறோம். வார்த்தை தடுமாற்றம் வராதா? நான் கலைஞருக்கு மட்டும் அப்படியே கரெக்டா வருது, அவர் கரெக்டா வருது. ஒண்ணு திருடுறது மாத்திரம் கரெக்டா திருடிக்கிறார். கூட்டணி கட்சிகளை தான் ஜெயிக்க வேண்டும். உங்களுடைய வேட்பாளரான அருட்செல்வம் அவர்களுக்கு கொட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும், கொட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டு வரவேற்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலாக எனது அருமை உடன்பிறப்புகளே, அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற தேர்தல் கொடுங்கோல் பாசிச குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். தமிழ்நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருகின்ற தேர்தல். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு
பற்றிதான். தமிழ்நாட்டில் இவை எப்படி இருக்கின்றன என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள தேவையில்லை. இவை இரண்டையும் சீர்குலைத்தவர் கருணாநிதி. இதன் காரணமாகத்தான் தொழில்கள் தொய்வுற்று விவசாயம் வீழ்ச்சியடைந்து விலைவாசி விஷம் போல் ஏறிவிட்டது. சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை இதை சீர்குலைத்தவர்களே கருணாநிதியும் அவரது குடும்பத்தினரும் திமுக அமைச்சர்களும் தான். தாமிருடன் கொலை வழக்கு, மதுரை பத்திரிகை அலுவலகம் எரிப்பு, துணைவேந்தர் தாக்குதல், அரசு அதிகாரி பழிவாங்குதல் என பல சம்பவங்கள் உள்ளன. எதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நில அபகரிப்பு, ஆட்கடத்தல் வழக்கில் ஈடுபட்ட NKKP ராஜா மீது கருணாநிதி நடவடிக்கை எடுத்தாரா? சென்னையை அடுத்த பனையூர் இரட்டை கொலை வழக்கில் காவல்துறை விசாரணையில் இருக்கும் போதே குற்றவாளி மர்மமான முறையில் இறந்துவிட்டது குறித்து கருணாநிதி நடவடிக்கை எடுத்தாரா? அமைச்சர் பணியிடம் வழங்கி தேசிய கட்சி அலுவலகத்தை தாக்கிய போது கருணாநிதி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் கொலை குற்றவாளியை சிறையில் சென்று கண்டித்து ஆறுதல் கூறினாரே, இவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா கருணாநிதி? ஆர்மின் திருட்டு வழக்கு குறித்து ஏதாவது மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இப்படி எதற்கும் பிராணியற்ற முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார். இதை பற்றி பேச கருணாநிதிக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? இந்த மயிலாடுதுறை திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, தற்கொலை, கொள்ளை, வழிபறி, கற்பழிப்புகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. மின்சாரத்தை பொறுத்தவரை மின் வெட்டுதான் கடந்த 5 ஆண்டுகளாக அமர்ந்து இருக்கிறது. மின் தேவைக்கும் மின் உற்பத்திக்கும் இடையேயான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் மின்வெட்டு நேரமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மின் மிகை மாநிலமாக இருந்த தமிழகத்தை மின் பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியதுதான் கருணாநிதியின் 5 ஆண்டு கால சாதனை. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருப்பதாலும் மின்வெட்டு அதிகரித்துக் கொண்டிருப்பதாலும் இருக்கின்ற அனைத்து தொழில்களும் நலிவடைந்து விட்டன. விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தொழில் முனைவோர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. வேலையில்லா திண்டாட்டம் பெருகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் லஞ்சம் தலைகளை தாழ்கிறது. இந்த ஆட்சி எப்போது போகும், எப்போது நிம்மதி கிடைக்கும் என்ற அனைவரும் ஏங்கும் அளவுக்கு தமிழ்நாட்டை சீரழித்து விட்டார் கருணாநிதி. கருணாநிதியை பொறுத்தவரை தன் குடும்பம் மட்டும் பலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். தன் குடும்ப உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்பதுதான் அவரது எண்ணம். திரைப்பட தொழில் கருணாநிதியின் குடும்ப தொழிலாகிவிட்டது. பத்திரிகை துறையிலும் கருணாநிதி குடும்பத்தினர் கபலீகரம் செய்துவிட்டனர். இயற்கை வளங்களான மணல், கிரானைட் போன்றவற்றை கருணாநிதி குடும்பத்தினர் தான் கொள்ளையடிக்கின்றனர். நிலங்களை வாங்கி கொடுப்பதும் கருணாநிதி குடும்பத்தினர் தான். கேபிள் டிவி துறையும் கருணாநிதி குடும்ப வசம் ஆகிவிட்டது. மீதம் இருக்கின்ற துறைகளையும் அபகரிக்கத்தான் 6வது முறையாக தன்னை தேர்ந்தெடுக்குமாறு கருணாநிதி உங்களை எல்லாம் நாடி வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் பெருமக்களே, ஏமாந்து விடாதீர்கள். தமிழின பாதுகாவலர் என்று சொல்லியே தமிழின பாதுகாவலர் என்று சொல்லியே தமிழகத்தை அழிக்க உதவியாக இருந்தவர் கருணாநிதி. இலங்கையில் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஆதரவு வாபஸ் என்ற கோஷத்தை கருணாநிதி பயன்படுத்தியிருந்தால் இலங்கையில் போர் நிறுத்தம் ஏற்பட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கும். ஆனால் கருணாநிதி அதை செய்யவில்லை. மாறாக உண்ணாவிரத நாடகத்தை நடத்தினார். பின்னர் போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிட்டது என்று தெரிவித்து 3 மணி நேர நாடகத்தை முடித்துக் கொண்டு விட்டார் கருணாநிதி. இதன் விளைவாக ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கையில் கொல்லப்பட்டனர். கல்லெஞ்சம் கொண்ட கருணாநிதி அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்.
முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு மத்திய அரசு அப்போது இருந்திருந்தால் நிச்சயமாக மத்திய அரசுக்கான ஆதரவை திரும்ப பெற்றிருப்போம், தமிழகத்தை பாதுகாத்திருப்போம். ஆனால் கருணாநிதியோ தமிழ் இனத்தை அழித்து தன் இனத்தை பாதுகாத்துக் கொண்டார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு சகோதரர் திரு எம்.கே. முத்து கருப்பண்ணசாமி போட்டியிடுகிறார். உருவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு சகோதரர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு சகோதரர் திரு வி. சண்முகவேலு அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த மூவருக்கும் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கடந்த வெற்றி சின்னமாம் இரண்டு இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்களை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் அன்பு சகோதரர் திரு எம். ஆறுமுகம் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு அறிவாளர் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். மரபாண்டியர்கள் கேரள மாநில சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாலக்காடு தொகுதியில் அன்பு சகோதரர் திரு சி. சம்பத் அவர்களும், ஏவிக்குளம் தொகுதியில் திருமதி எஸ். மல்லிகா அவர்களும், பீர்மேடு தொகுதியில் திரு எம்.கே. சுப்பராயன் அவர்களும், கலவரேரி தொகுதியில் திரு டி. சுந்தரமூர்த்தி அவர்களும், இடுக்கி தொகுதியில் திரு டி. லட்சுமணன் அவர்களும், நெமாரா தொகுதியில் திரு என். சுப்பரன் என்ற குணா அவர்களும் போட்டியிடுகின்றனர். இவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னங்களில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும், மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேரள மாநில வாக்காளர் பெருமக்களை அன்புடன் கேட்டுக் கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, சிவலிங்கம் அவர்கள் இதே செஞ்சி தொகுதியில் மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றி நமது செஞ்சியை எல்லா விதத்திலும் மேம்படுத்த கேப்டன் அவர்களால் மக்களுக்காக உழைக்க நிறுவப்பட்டவர்கள் நமது வேட்பாளர் சிவா அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமது கட்சியை எதிர்த்து போட்டியிடும் பாமகவை சேர்ந்தவர்கள் இந்த தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். இந்த தொகுதிக்கும் அவருக்கும் எந்த அறிமுகமும் இல்லை. சென்னையில் இருக்காரு. ஏன் இதை சொல்றேன்னா, தொகுதியிலேயே பல நாட்களாக மக்களோட பழகி இந்த தொகுதியிலேயே பிறந்து வளர்ந்த இந்த மக்களுடைய வாழ்ந்த சிவா அவர்களுக்கு, சிவலிங்கம் அவர்களுக்கு கேப்டன் அவர்கள் இந்த தொகுதிக்காக மக்களுக்காக பாடுபட நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கார். இந்த செஞ்சிக்கு இதுதான் நான் முதல் வரேன்னு நினைக்காதீங்க. பல தடவைகள் நான் இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். கேப்டன் கூட மேல்மலையனூர் கோயிலுக்கு வந்திருக்கேன், செஞ்சிக்கு வந்திருக்கேன், நிறைய வாட்டி இந்த ஊர்களுக்கு நான் வந்திருக்கேன். அதனால எனக்கு இது ஒன்றும் புதிய இடம் கிடையாது. எப்பவுமே பழகிய மக்களோட பழகிற விதமா தான் எனக்கு தெரிகிறது. அதனால இப்ப தேர்தலில் உங்க முன்னாடி நிற்பது நம்ம வேட்பாளருக்கும் நம்ம அணிக்கும் வெற்றி பெற மக்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் சகோதரி
மாதிரியாக உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் பேச வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறேன் மக்களே. இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது, இப்ப நம்ம தொகுதியில் வெற்றி பெற்று இந்த அனந்தபுரத்தில் நமது வேட்பாளர் என்ன செய்ய போகிறார் என்பதை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் வாக்குறுதியாக நான் கொடுக்க போகிறேன். இந்த வாக்குறுதிகள் அனைவற்றையும் நிறைவேற்றி செஞ்சி எல்லா விதத்திலும் முன்னேற்றுவதுதான் நம்முடைய முதல் வேலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க அனந்தபுரம் பேரூராட்சியில விற்பனை கூடத்திற்கு நிரந்தர இடம் தேர்வு செய்து கட்டிடம் கட்டி அதற்கு அதிகாரிகளை நியமித்து மக்களுடைய பயன்பாட்டிற்காக நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிரந்தரமான கட்டடம் அமைத்து அதிகாரிகளை நியமித்து பேரூராட்சி விற்பனை கூடம், அந்த விற்பனை கூடம் நாங்கள் அமைச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு உறுதியாக ஏற்படுத்தப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சரியான முறையில் உங்களுக்கு மேம்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முழுக்க நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தரம் மிகவும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு பதில் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்று சொல்லி ஒரு பொய்யான திட்டத்தை சொல்லி மக்களை ஏமாற்றின திமுகவுக்கு மக்களாகிய நீங்கள் இந்த தேர்தலில் பாடத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த காப்பீட்டு திட்டம் மூலமா மக்களுக்கு எந்த பலனுமே கிடையாது. கலைஞருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தான் அதனால பலனே ஒழிய மக்களுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் எந்த பலனும் இல்லை. ஆனா நம்ம கூட்டணியினுடைய முதல் வேலை இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை எல்லாம் விரிவுபடுத்தி டாக்டர் நர்ஸ் மருந்து மாத்திரை 24 மணி நேரமும் அவற்றை உங்களுக்கு கிடைக்க செய்து நல்ல தரமான ஆஸ்பத்திரிகளாக உங்களுக்கு முன்னேற்றி அனைத்து மக்களுக்கும் அந்த ஆஸ்பத்திரிகளை பயனளிக்கக்கூடிய செய்வதுதான் இந்த கூட்டணியினுடைய முதல் வேலையாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க தீ அணைப்பு நிலையம் இல்லாம இருக்க அனந்தபுரத்தில் இங்க மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனந்தபுரத்தில் தீ அணைப்பு நிலையத்தை வச்சு அத்தனை மக்களின் பயன்பாட்டுக்கும் நிச்சயமா கொண்டு வருவோம். ஏன்னா நான் செஞ்சு முழுக்க இன்னைக்கு எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். குடிசை வீடுகள் அதிகமாக இருக்கு. குடிசை வீடுகள் இருந்தா தீப்பற்றிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால மக்கள் பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அதனால அனந்தபுரத்திலேயே ஒரு தீயணைப்பு நிலையம் இருந்தா உடனடியாக போய் அந்த தீ அணைச்சு மக்களை காப்பாற்ற முடியும். உறுதியாக நமது வேட்பாளர் சிவலிங்கம் அவர்கள் ஜெயிச்ச உடனே ஒட்டுமொத்த செஞ்சி மக்களின் குரலாக சட்டசபையில் எதிரொலித்து தீயணைப்பு நிலையத்தை உறுதியாக மக்களுக்காக நீங்கள் கொண்டு வர நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் உறுதியாக பயன்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க நம்ம செஞ்சில அரசு சட்ட கல்லூரி, அதே பொறியியல் கல்லூரி மற்றும் மாணவ மாணவிகள் படிக்க நல்ல தரமான பள்ளிக்கூடங்கள், தொழிற்சாலைகள் வேணும் என்றும் நிரந்தரமா நீங்க நிறைய நாள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. அனைவற்றையும் எல்லா கல்லூரி அரசு கல்லூரி அவசியமாக கொண்டு வர நாங்கள் பாடுபடுவோம். பொறியியல் கல்லூரியும் கொண்டு வர பாடுபடுவோம். தொழிற்சாலைகளை வைத்து படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வேலையை உருவாக்குவதுதான் இந்த கூட்டணியினுடைய முதல் வேலையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் இதை எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, ஏன் இதை சொல்றேன்னா, எப்பவுமே மற்ற கட்சியை திட்டி அது மூலமா ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் என்றைக்கும் நம்ம தேசிய ஆனால் அதே நேரத்தில் சில தவறுகள் நடக்கும் பொழுது அதை சுட்டிக்காட்டும் கடமை நமக்கு உண்டு. அதனால இன்னைக்கு நம்ம வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் பாமகவுக்கும் அந்த வேட்பாளருக்கும் இந்த தொகுதிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால அவருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஏமாறாதீங்க. நம்ம தொகுதிக்கு மக்களுக்கு நல்லது செய்ய நல்ல விதமாக உங்களுக்கு பயன்பட நம்ம சிவலிங்கம் அவர்களுக்கு முரசுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று எல்லோருமே பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் வெறும் தேர்தலை பூர்த்தி செய்ய வந்ததல்ல, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வந்தது. வெற்றி வேட்பாளர் சுரேஷ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பு கிடைத்தனர். அதனால நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மறுபடியும் எம்எல்ஏ ஆபீஸ் பூட்டி தான் கிடக்கும். எம்எல்ஏ பூட்டி இருக்கணுமா, ஆபீஸ் திறந்திருக்கணுமா? எம்எல்ஏ ஆபீஸ் நிரந்தரமா திறந்திருக்கிறோம். டெய்லி எம்எல்ஏ அங்க உட்காரணும்னா சுரேஷுக்கு தான் நீங்க போட்டாகணும், வேற வழி கிடையாது. மக்களே, மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன், உங்க வீட்டு பொண்ணா உங்க சகோதரியா நம்ம தொகுதிக்காக கேட்கிறேன், நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். எம்எல்ஏ ஏன்னா திட்டக்குடி தொகுதியில ஏற்கனவே அந்த செல்வ
பெருந்தக போட்டி போட்டு 3 மாசத்துல வேற கட்சி விட்டு மாறி அந்த தொகுதிக்கே ஒண்ணும் செய்யாம போயிட்டார். அதனாலதான் சொல்றேன், இந்த தொகுதிக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால இதே தொகுதியில் மக்களோட மக்களா இருக்கிற சுரேஷுக்கு நம்ம கேப்டனே இங்க நேர களத்துல இருக்கிறார் நினைச்சு நீங்க எல்லாரும் கேப்டனை பார்த்து ஏவா வேலுவா ஏமாத்திர வேலுவா ஏமாத்திர வேலு. ஆமா, ஏன் இத கேக்குறேன்னா, இன்னைக்கு உணவுக்கு மந்திரி அவர்தான். ஆனா அவர் மந்திரியா இருக்கிற ஒரு மந்திரி செய்யற வேலையை செய்யல, மாவட்ட செயலாளர் வேலையை செஞ்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ரவுடிசம் பண்ணின்னு உட்கார்ந்து இருக்காரு. இதான் ஒரு மந்திரியோட மந்திரிக்கு வேலைங்களான்னு சிந்திச்சு பார்க்கணும். திமுக ஆட்சி என்றாலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. இதே ஏவா வேலு நேற்று நான் பேசின தொகுதிக்கு வந்து இருந்திருக்காரு. அங்க நம்ம தொகுதி கெங்கனவல்லி தெரியுமா உங்களுக்கு? அங்க நம்மால் தான் ஜெயிக்க போறாங்க. அது நிச்சயமா இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற போது நம்ம கூட்டணி தான். ஏன் இதை சொல்ற? கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகும் கூட்டணி நம்ம கூட்டணி தான் என்று சொல்றேன். இன்னைக்கு உணவு மந்திரி தான் அவர் ஏவா வேலு அவர்கள் பாருங்க. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு ₹1 அரிசி சாப்பிட முடிகிற மாதிரி இருந்துச்சா? தரமா இருந்ததா? திறந்தாலே நாத்தான் தான் அடிக்குது, பூரா நாத்தான். எல்லம்பாக்காரர்களுக்கு அரிசி கடத்தலுக்கு மட்டும்தான் அந்த அரிசி பயன்பட்டு இருக்கு. இந்த மந்திரியா அவர் காலேஜ்ல வச்சு அரிசியை கடத்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடத்தது பூரா அரிசி தானே. அதனால மந்திரி பேரு சொல்லி அரிசி கடத்துக்கிற ஏவா வேலு ஆகட்டும் யாரா இருக்கட்டும், இந்த தேர்தல்ல மக்களாகிய நீங்கள் நல்ல பாடத்தை இந்த திமுக கொடுக்கணும். செல்போன் ஊழல் எங்க பாரு, செல்போன் வச்சிருக்கீங்களே, இன்னைக்கு 1,80,000 கோடி ஊழல் செஞ்சிருக்கு திமுக. மறந்துடாதீங்க, 1,80,000 கோடி ஊழல் செஞ்ச திமுகவுக்கும் அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரசுக்கும் மக்களாகி நீங்கள் பாடத்தை புகட்டணும். அதே மாதிரி இலங்கையில தமிழ் இன மக்கள் படுகொலைக்கு ஓட்டு கூட நிச்சயமாக போட மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல தீர்ப்பை நீங்க தரணும் சொல்லி கேட்டுக்கிற மக்களே. அதனால இந்த வாட்டி விழுகிற ஒரு ஓட்டுமே கருப்பு வெள்ளி வைப்பாங்க. ஓட்டு போட்ட உடனே அதான் இவங்களை எல்லாம் பெரும்புள்ளி ஆக்கி இந்த ஆட்டம் ஆட வைக்குது. இந்த வாட்டி கருப்பு புள்ளி வைக்குவாங்க இல்ல நம்ம கையில, அது இவங்களுக்கு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி இந்த நாட்டை விட்டு ஓட்டக்கூடிய லெவல்ல மாற்றணும். அது மட்டும் இல்ல, ஓட்டு இயந்திரத்துல விழுகிற ஒரு ஓட்டும் திமுகவுக்கும் அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸையும் இந்த நாட்டை தர்மம் வென்றதா அதர்மம் வென்றதான்றனா தர்மம் வென்றது என்ற நிலையை உருவாக்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லும். இந்த தேர்தல் முடிவுகள் எது பொறுத்து இருக்குன்னா, கலைஞர் வீடா தமிழ்நாடா என்றதா ஒரே கேள்வி மக்களே. அதனால ஒரு குடும்ப ஆட்சிக்காக நம்ம தமிழ்நாடு தமிழக மக்களை நம்ம இழக்க கூடாது. அதே மாதிரி இப்ப வேற நிச்சயமா திமுகவுக்கு தோல்வி பயம் அதிகமாயிருச்சு. அதனால அடுத்த ஆயுதம் ஓட்டுக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லி வருவாங்க. ஏன்னா அதை தவிர அவங்களுக்கு வேற எதுக்கும் பீருக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அடிபணிஞ்சு இந்த வாட்டி ஓட்டு போடலை என்ற நிலையை தமிழ்நாடு முழுக்க நிச்சயமாக நீங்கள் உருவாக்க வேண்டும். நிச்சயமா அதுக்காக நீ மாத்தி ஓட்டு போட்ட கூடாது. இந்த கூட்டணி அமைஞ்சதே தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்காக தான். இது சாதாரண அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான அமைதியான தமிழகத்தை உருவாக்க நீங்கள் எல்லோரும் நல்ல வாய்ப்பை தரணும். இந்த கூட்டணி கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்ச பாத்தீங்களா? எதிர் அணி மட்டுமல்ல, எதிரி அணியும் அவங்க தான். எப்படி வேர்ல்ட் கப் மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிச்சுச்சோ அதே போல இந்த தேர்தல் முடிவுகளிலும் நம்ம கூட்டணி வெற்றி பெற்று எதிரி அணியான காங்கிரஸை ஓட ஓட விரட்டி மக்களாகி நீங்கள் நல்ல தீர்ப்பை கொடுத்து இந்த செங்கம் தொகுதியை நமது வேட்பாளர் சுரேஷ் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று சரித்திரத்தை படைத்தார் என்ற நிலையை நிச்சயமாக நீங்கள் அனைவருமே உருவாக்கணும். செய்வீர்களா? வெற்றியை தருவீர்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? நல்லா பார்த்துக்கணும். நீங்க போய் அங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு நிமிஷம் யோசிக்கணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வெற்றி வேட்பாளர் எல். வெங்கடேசன் லஞ்சம் ஊழல் செய்து இன்றைக்கு மக்கள் வரிப்பணத்தை சுருண்டி ஆளும் யாராக இருந்தாலும் மக்களாகிய நீங்கள் இந்த தேர்தலில் நல்லதொரு தீர்ப்பை கொடுத்து இந்த சட்டமன்ற தொகுதி தமிழகத்தின் மக்களே, உங்களை பார்த்து நான் கேட்கறது ஒண்ணுதான். நான் இங்க வெற்றிக்காக மட்டும் வரல. எங்க விழுப்புரம் தொகுதி ஆட்சி அதிகாரத்தை
வசதிகள், நல்ல சாலை வசதி, குடிநீர் வசதி, பெரு விளக்குகள், நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நல்ல பள்ளிக்கூடங்கள் அனைவற்றையும் உருவாக்கி நமது வேட்பாளர் அவர்கள் இந்த திருக்கோயில் தொகுதியை தமிழ்நாட்டில் தொகுதியாக நிச்சயமாக மாற்றுவார் என்று என்ன மாற்று கருத்துமே இல்லை. இந்த தொகுதிக்குள்ள வந்தவுடனே நான் ஒரு கேள்விப்பட்டேன். இந்த தொகுதிக்குள் நான் வந்தவுடன் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு மனம் கொதிச்சு போயிருக்கேன். இதுவரைக்கும் தொகுதிக்கும் மக்களுக்கும் ஒன்றும் செய்யாத பொன்முடி அவர்கள் இன்னைக்கு அவங்க சொந்தக்காரன் போட்டி போடுறாரு. இன்னைக்கு பொன்முடியுடைய சொந்தக்காரன் தான் நம்ம வேட்பாளர் எதிர்த்து இங்க போட்டி போடுறாரு இல்லையா? இதுவரைக்கும் தொகுதிக்கும் மக்களுக்கு ஒண்ணும் செய்யாத அவரு இப்ப ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்க வர்றாரு. வெக்கமா இல்ல? உண்மையிலேயே வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தலைகுனிவு செய்த இந்த திமுகவின் கலாச்சாரத்திற்கு மக்களாகி நீங்கள் இந்த தேர்தலை பாடத்தை புகட்ட வேண்டும். மக்கள் நிச்சயமா சொல்றேன், இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்தா யாரும் அதை வாங்காதீங்க. தலைவணங்கி நான் கேட்டுக்கிறேன், ஓட்டுக்கு காசு கொடுத்தா தொடாதீங்க. லட்ச காசு, ஊழல் காசு, விஷ காசு. மக்களாகி நீங்கள் நல்ல பாடத்தை இந்த தேர்தல் அவர்களுக்கு நிச்சயமாக காமிக்கணும். மக்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நான் ஏன் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க. இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி அல்ல, புரட்சி கூட்டணி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு தர்மத்தை வழங்கி இங்கு தர்மம் வென்றது என்ற நிலையை உருவாக்க மக்களாகி நீங்கள் நல்ல தீர்ப்பை இந்த தேர்தலில் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிற மக்களே நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஓட்டு போட்டு உங்க கையில வைக்கிறார்களே கரும்புள்ளி, அந்த கரும்புள்ளி தான் இந்த திமுகவை பெரும்புள்ளி ஆக்கி இந்த ஆட்டாரை. ஆனால் இந்த தேர்தலில் நீங்க திமுகவுக்கு கரும்புள்ளி சம்பளி குத்தி இந்த நாட்டை ஏன் இதை சொல்றேன்னா, இந்த தேர்தல் வெறும் தேர்தலை பூர்த்தி செய்ய அல்ல, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய. மகாபாரத யுத்தத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா யூகங்களை அமைச்சு அர்ஜுனருக்கு வெற்றி வாங்கி கொடுத்தார். இப்பொழுது நடக்கும் யுத்தம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் யுத்தம். இதில் மக்களாகிய நீங்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு சின்னத்தில வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை நீங்கள் அனைவருமே வாங்கி தரணும். மக்களே, இந்த 108 திட்டம் கலைஞரின் திட்டம் அல்ல, டெல்லியுடைய திட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, கலைஞர் அவர்கள் எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அதனுடைய பலன் கலைஞர் குடும்பத்திற்கு தான் போய் சேரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு புரட்சி தீபம் ஏந்தி புதிய சமுதாயம் படைத்து நமது முரசு வெற்றி முரசாக ஒலிக்க நமது வேட்பாளர் எல் வெங்கடேசன் அவர்களுக்கு முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள். வெற்றியை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேமுதிக அதிமுக கூட்டணி கட்சிகளின் மாபெரும் பிரச்சார கூட்டம் இன்று கோவையில் எழுச்சியுடன் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேமுதிக சார்பில் கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா, தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு, மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஏ பி பரதன், தேசிய செயலாளர் டி ராஜா, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளர்கள் ஜி ராமகிருஷ்ணன், தா பாண்டியன், புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி, சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சேக்கு தமிழரசன், மூவேந்தர் முன்னணி கழக தலைவர் சேதுராமன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜிவாகருல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
எழுச்சியுடன் நடந்த இந்த கூட்டத்தில் திமுக ஊழல் ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்ற கருத்தை அனைவரும் பிரதிபலித்தனர். பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசுகையில், கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் பணியில் இருப்பதால் தான் கோவை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் கலந்து கொள்வதாகத்தான் இருந்தது. அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதை விட கலந்து கொள்ளவில்லை என்பதை பெரிதாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் தான் தங்களுடைய ஊடகங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வேன், மாண்புமிகு புரட்சி தலைவியும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களையும் ஒரு சேர காண வேண்டும் என்று எதிர்தரப்பிலே இருக்கிற நீங்கள் ஆசைப்பட்டால் தயவு செய்து மே 15ஆம் தேதி வரை பொறுத்துக் கொள்ளுங்கள். 2 பேரையும் சட்டமன்றத்திலே நீங்கள் மே 15ஆம் தேதி பார்க்கலாம். அன்றைய தினம் வரை பொறுத்திருங்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திமுகவின் சாதனை ஊழல்தான் என்றும் அந்த திமுகவை படுதோல்வியடைய செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை மத்திய தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஆர் சுந்தர்ராஜன் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். தமிழகத்தின் நட்சத்திர தொகுதி என்ற அந்தஸ்தை பெற்ற ரிஷிவந்தீம் தொகுதியில் போட்டியிடும் கேப்டன் விஜயகாந்திற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழக மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் முரசு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது கூட்டணி கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஈரோடு கிழக்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் VC சந்திரகுமார் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் K பாண்டியராஜன் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். திருவெரும்பூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் S செந்தில்குமார் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். திருச்செங்கோடு தொகுதி தேமுதிக வேட்பாளர் சம்பத்குமார் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். திருக்கோவிலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் S வெங்கடேசன் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். விருத்தாச்சலம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் PVP முத்துக்குமார் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். தருமபுரி தொகுதி தேமுதிக வேட்பாளர் A பாஸ்கர் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். திருவாடானை தொகுதி தேமுதிக வேட்பாளர் முஜிபுர் ரஹ்மான் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். ஆத்தூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பாலசுப்பிரமணியம் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். கூடலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் S செல்வராஜ் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். திருத்தணி தொகுதி தேமுதிக வேட்பாளர் M அருண் சுப்பிரமணியம் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். கம்பம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் P முருகேசன் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். ஆரணியில் தேமுதிக வேட்பாளர் பாபு முருகவேல் ஊர் ஊராக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். கங்கவள்ளி தொகுதி தேமுதிக வேட்பாளர் R சுபா அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். திட்டக்குடி தொகுதி தேமுதிக வேட்பாளர் தமிழழகன் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். கும்மிடிப்பூண்டி தொகுதி தேமுதிக வேட்பாளர் CH சேகர் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். சேலம் வடக்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் R மோகன்ராஜ் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். திருப்பரங்குன்றம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் AKT ராஜா அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். வேப்பனஹள்ளி தொகுதி தேமுதிக வேட்பாளர் SM முருகேசன் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பன்ருட்டி தொகுதி தேமுதிக வேட்பாளர் P சிவக்கொழுந்து பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார்.
ஹோசூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் எஸ் ஜான்சன் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். லால்குடி தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஏ டி செந்தூரேஸ்வரன் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார்.